அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் 6 முதல் 9 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுடைய 3ஆம் பருவத் தேர்வு மதிப்பெண்களை எமிஸ் இணையதளத்தில் பதிவு செய்யணும். ஸோ அதுக்கு 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை எடுக்கிற வகுப்பு ஆசிரியர்கள் அவங்கள இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த 3 லைனை டச் பண்ணணும். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா அகடமிக் ஸ்கோர் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு அகடமிக் இயரை செலக்ட் பண்ணணும். ஸோ திரும்ப டச் பண்ணிங்கன்னா இயர் வரும். 22-23 செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து எக்ஸாம் டைப்பு ஆனுவல் எக்ஸாம் கொடுத்துருங்க. அடுத்து கிளாஸு, நீங்கள் எந்த வகுப்புக்கு வகுப்பு ஆசிரியராக இருக்கிறீங்களோ அந்த வகுப்பு மட்டும்தான் இங்கே காண்பிக்கப்படும். ஸோ வகுப்பை டச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா செக்ஷன், ஸோ செக்ஷன் டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா மாணவர்களுடைய பெயர் காண்பிக்கும். இதில் லாஸ்ட்டில் பென்சில் சிம்பிள் இருக்கும். அந்த பென்சில் சிம்பிளை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மாணவர்கள் மதிப்பெண்களை என்ன பண்ண முடியும்னா பதிவு பண்ண முடியும். ஸோ டச் பண்ணி நம்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு எவ்வளோ மதிப்பெண்கள்ன்றதை கடைசியாக அந்த டிக் மார்க்கை நம்ம கொடுத்து சப்மிட் பண்ணிடணும். ஸோ இந்த அகடமிக் ஸ்கோர் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் டெர்மினல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இப்போ மிடில் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 8th டெர்மினல் கிளாஸ், அப்போது நம்ம அகடமிக் ஸ்கோரை முடிச்சுட்டு தான் டிசி ஜென்ரேட் பண்ணி காமன் போலுக்கு அனுப்பணும் 8th மாணவர்களை. ஓகே, தேங்க்யூ.